புனிதர்களின் அடிச்சுவட்டில் நவம்பர் 12 புனித யோசபாத்து ஆயர் மறைசாட்சி. இவரின் இயற்பெயர் இவான். இவர் 1580 தற்போதைய உக்ரைன் நாட்டிலே விளாடிமிர் என்ற ஊரில் பிறந்தார். கிழக்கத்திய கிரேக்க திருச்சபையை கத்தோலிக்க திருச்சபையோடு இணைக்க பல முயற்சிகளை மேற்கொண்டார். அதற்காகவே தன் உயிரையும் ஈந்தார். அவர் துறவியாக துறவற வார்த்தைப்பாடுகளை ஏற்றுக்கொண்ட போது தன்னுடைய பெயரை யோசபாத்து என்று மாற்றிக்கொண்டார். யோசபாத்து என்ற பெயருக்கு கடவுளே என் நீதிபதி என்று பொருள். பலரை இவர் கத்தோலிக்க திருச்சபைக்குள் கொண்டு வந்ததால் இவருடைய எதிரிகள் இவரை ஆன்மாக்களின் திருடன் என்று குற்றம் சாட்டினர். அந்த குற்றச்சாட்டை அவர் புன்முறுவலுடன் ஏற்றுக்கொண்டார். 1617 ஆயரானார். ஆயரான பிறகும் துறவற வாழ்வை தொடர்ந்தார். பல ஒருத்தல்களை செய்தார். ஏழைகளின் பால் மிகுந்த இரக்கம் காட்டினார். அவர் ஆயராக இருந்தபோது ஆயர் இல்லம் சந்தை போல சந்தடி மிகுந்ததாகவும் வறியவர்கள் கூடும் இடமாகவும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6 ஆண்டுகள் அற்புதமாக ஆயராக பணியாற்றினார். 1623 ஆண்டு இதே நாளிலே மறைசாட்சி மரணம் அடைந்தார். அவர் கிழக்கத்திய கிரேக்க திருச்சபையை சார்ந்தவர்களை கத்தோலிக்க திருச்சபைக்கு கொண்டு வருவதை விரும்பாத அவருடைய எதிரிகள் அவரது அறைக்குள் புகுந்து அவரை சித்திரவதை செய்து கொலை செய்து உடலை ஆற்றில் வீசினார்கள். அவரது இறப்பு கொடூரமானதாக இருந்தாலும் அவருடைய இறப்பிற்கு பிறகு இன்னும் மிகுதியானோர் கத்தோலிக்க திருச்சபைக்குள் வந்தார்கள். இவருடைய திருவுடல் ரோமையில் உள்ள புனித பேதுரு பசிலிக்காவில் உள்ளது. 1867 இவர் புனிதராக அறிவிக்கப்பட்டார். இவர் பெயர் கொண்ட ஒரு பசிலிக்கா மில்வாக்கி நகரிலே அமெரிக்காவில் உள்ளது. மறைசாட்சியான புனித யோசபாத்தை எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். ஆமென்.